நேர்களே வணக்கம். தற்போது ஒரு ஜென் கதையை தான் பார்க்க இருக்கிறோம். கடவுளுடன் ஒரு பேட்டி அப்படிங்கிற ஒரு தலைப்பில். ஆமாம், கடவுளோட ஒரு பேட்டி எடுக்க முடிஞ்சால் நம்மலாம் எப்படி பேட்டி எடுப்போம் அப்படின்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. இப்படி தான் ஒரு நாள் ஒருத்தனுக்கு கடவுளை பேட்டி எடுப்பதாய் கனவு வந்தது. உள்ளே வா அப்படின்னு கடவுள் அழைக்கிறாரு. என்னை பேட்டி எடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாம், உங்களுக்கு நேரம் இருந்தால் கொடுங்கள் அப்படின்னு பேட்டி எடுக்கிறவன் கேட்கிறான். கடவுள் சிரிச்சுட்டே, என் நேரம் முடிவற்றதுப்பா, எதையும் செய்ய போதுமானது. சரி, என்ன கேட்க போகிறாய் அப்படின்னு கேட்கிறாரு. மனித இனத்தில் உங்களை ஆச்சரியப்படுத்துவது எது அப்படின்னு கேட்கிறான் பேட்டி எடுக்கிறவன். கடவுள் சொல்றாரு, மனிதன் ரொம்ப நாள் குழந்தையா இருக்க பிடிக்காமல் சீக்கிரம் வளர்ந்து பெரியவனாகிறான். ஆனால் வளர்ந்த பிறகு என்ன நினைக்கிறானா, குழந்தையாகவே நீண்ட காலம் வாழ்ந்திருக்கலாமா அப்படின்னு நினைக்கிறான். பணத்துக்காக உடல் நலனை எல்லாம் இழக்கிறான். அதுக்கப்புறம் இழந்த நலத்தை திரும்ப பெற எல்லா பணத்தையும் இழக்கிறான். எதிர்காலத்தை பற்றியே எப்போதும் கவலையுடன் யோசிப்பதில் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் நிகழ்காலத்தை மறந்தே போய்விடுகிறான். நிகழ்காலமும் எதிர்காலமும் அவனுக்கு இல்லாமலே போகிறது. சாகாமல் இருக்க வாழ்கிறான், ஆனால் வாழாமலே சாகிறான். கடவுளின் கைகள் லேசாக அசைந்தன. சில நொடிகள் அப்படியே மௌனம் அங்க நிலவியது. ஒரு தந்தையாக இந்த பூமியில் உள்ள உங்களின் பிள்ளைகளுக்கு சொல்ல விரும்பும் வாழ்க்கை பாடம் தான் என்ன அப்படின்னு கேட்கிறான். மீண்டும் இன்னொரு கேள்வி. கடவுளிடமிருந்து ஒரு புன்னகை. கண்ணா, யாரும் தன்னை நேசிக்க வேண்டும் என்று வலுவில் முயற்சிக்காதே. நேசிக்கப்பட அளவு நீ நடந்துக்கோ. வாழ்க்கையில் ஒருத்தன் சம்பாதிச்சது மதிப்பு உள்ளது அல்ல, அதை எப்படி சம்பாதிச்சான் அப்படிங்கிறதுலாம் அந்த மதிப்பு இருக்கு. ஒன்னை விட ஒன்று சிறந்ததுன்னு ஒப்பிடுவதே கூடாது. அப்படி ஒப்பிடுவதனால தானே பிரச்சனை வருது அப்படின்னாரு கடவுள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா, ஏன் ஒப்பீடு செய்து கொண்டே இருந்தால் கண்டிப்பா வாழ்க்கையில நம்ம வாழவே முடியாது அல்லவா. அப்புறம் என்ன நினைச்சாரு, ஒன்னை விட ஒன்று சிறந்ததுன்னு ஒப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரு. எல்லாம் இருக்கிறவன் பணக்காரன் நினைக்காத. உண்மையில யாருக்கு தேவை குறைவோ அவன் தான் பணக்காரன். நாம் நேசிக்கும் ஒருத்தரை புண்படுத்த சில நொடிகள் போதும், ஆனால் அதை ஆற்ற பல ஆண்டுகள் ஆகும். நம்மை நேசிக்கும் பலருக்கு அதை சரியாக வெளிப்படுத்த தெரியாமல் இருப்பதுதான் நிஜம். பணம் இருந்தா எல்லாத்தையும் வாங்க முடியும்னு நினைக்கிறதே தப்புப்பா. சந்தோஷத்தை ஒருபோதும் வாங்கவே முடியாது. இரண்டு பேர் ஒரே விஷயத்தை பார்த்தாலும் அவர்கள் பார்க்கும் விதம் வேறு வேறாக இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒரு நல்ல நண்பனுக்கு அடையாளம் சக நண்பனை பற்றி எல்லாம் தெரிந்து வைத்திருப்பதும் எந்த சூழலிலும் அவனை விரும்புவதுமே. அடுத்தவனை மன்னிக்க தெரிந்தால் மட்டும் போதாது, தன்னைத்தானே மன்னித்துக் கொள்ளும் தன்மை வேண்டும். நீ சொன்னதை மற்றவர் மறக்கலாம், நீ செய்ததையும் மறந்து போகலாம், ஆனால் உன்னால் அவர்கள் பெற்ற உணர்வை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். பேட்டி முடிந்தது என்று சொல்லும் விதமாக கண்களால் சிரித்தார் கடவுள். அவரது கதவுகள் அப்படியே மூடின. தேவையானது கிடைத்த சந்தோஷத்துடன் விழித்தெழுந்தான் அவன். இப்படிதான் நம்ம எல்லாம் பல பேர் எது சந்தோஷம் எது வாழ்க்கை அப்படின்னு தெரியாமலேயே நம்ம நடந்துட்டு இருக்கோம் இல்லையா. இந்த கதையை கேட்டு உங்களுடைய விமர்சனத்தை பதிவு பண்ணுங்கள். அன்பான நேயர்களை மீண்டும் சந்திக்கலாம் பிரிதொரு கதையில்.